சக்தியே ஓம் சக்தியே மறுவூர் அரசியே உங்கள் லட்சரபாக்க லட்சுமி அம்மா வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த பதிவுக்கு என்னன்னா, அம்மா மயான காளி, தட்சண காளி, சுடுகாட்டு காளி, அம்மா கருங்காளி, செங்காளி, அம்மா ஏகப்பட்ட காளி நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. என்னுடைய வாட்ஸ்அப்லையும் கேட்டிருக்கிறீங்க, என்னுடைய ஏடியிலையும் கேட்டிருக்கிறீங்க, என்னுடைய கண்டென்ட்லையும் கேட்டிருக்கிறீங்க. காளி என்பவள் ஒரு அம்பிகை தான். அந்த தெய்வங்கள் பல விதமான பிரிவுகளா பிரியையில தான் அவ தட்சண காளி ஆகிறா, மயான காளி ஆகிறா, ருத்ர காளி ஆகிறா. அம்மா நிறைய தேவதைகளை வச்சு இருக்கிற ஒரு தெய்வமும் இருக்குது, அந்த அம்பியே இருக்கிறா. முன்னோர்கள்லாம் ஏதோ ஒரு போருக்கு போகலையோ, ஏதோ ஒரு புதையல் எடுக்க போகலையோ, அப்பங்கிறவோ எருமை கிடாவோ ஆடு பலியோ கோழி பலியோ முன்னொரு காலத்துல நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இப்போ புளிய கூட பலி கொடுத்துருக்குறாங்க. புராண கதைகள்லாம் உண்டு, ஏட்லையும் உண்டு இருக்குது. அதுல ஆடு பலி கோழி பலி அந்த அம்பிகைக்கு கொடுத்து அந்த பலியிட்டுட்டு அந்த போருக்கு போவாங்க. அதை வெற்றி அடைஞ்சு வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய ஒரு நிறுவனங்களும் சரி, இப்போ ஒரு எலெக்ஷன்ல நிற்க போறவங்களும் சரி, ஒரு பெரிய பெரிய முன்னோடிகளும் சரி, ஒரு ஆட்சி புரியவங்களும் சரி, ஒரு மந்திரியா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த ஒரு விஷயத்த முன்னாடி பலியிட்டுட்டு செஞ்சுட்டு கொண்டுட்டு அந்த அம்பிகைய மயான காளிய, அந்த காளி அம்பிகைய அவ எண்ணற்ற காளியே அல்லவா. அவளை சொல்லிட்டு போனோம்னா நிறைய புராண கதைகள்ல உண்டு. புராண கதைகள்ல நிறைய இதிகாசங்கள்ல நிறைய இருக்குது அந்த அம்பிகையை பத்தி. அந்த அம்பிகையை ஒன்னொன்னா சொல்ல போனோம்னா இன்னும் தொலைதூரம் போகணும். அது கடல். அந்த அம்பிகையை பேச பேச அது கடல். அந்த கடல்ல ஒரு துரும்பு கூட நாம் சொல்லியிருக்க மாட்டோம். புரியுதுங்களா? அந்த அம்பிகை எந்த காரியத்தை எடுத்து அந்த அம்பிகைக்கு கொடுத்துட்டோம்னா அந்த அம்பிகை வெற்றி பெற்று விட்டா. அப்போ அந்த அம்பிகையை எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கணும், எப்படி சில சில விஷயத்தை பண்ணணும், எப்படி இருக்குதுன்ட்டு அப்பயே அந்த அரண்மனையில தேவர்களை வச்சிருப்பாங்க, அங்க ஆச்சாரியர்களை வச்சிருப்பாங்க, பூசாரிகளை வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுண்டு அந்த அம்பிகையை எப்படி கண்ட்ரோல்